மாதிரி கிளம்பிருச்சு இப்ப. நான் இளைத்த கேரளம் என்ன தங்கச்சி அண்ணா நம்ம எடுத்திருக்கு ஒரு வேடூர் வந்திருக்கிறார். எதற்காக? மானம் கட்டு. பல வருஷமாச்சாட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சு மானம் கட்டுறது இது ஒண்ணுதான் கூட சேர்ந்துருக்கு. இல்ல மான கேட்டு கேட்டு மானை கேட்டு கேட்டு இவரை பார்த்தே பல வருஷமான மாதிரில இருக்கு. எந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னே தெரியல. அண்ணா எல்லாரும் வந்தவருக்கு தந்தா ஒரு உபசரிப்பு கொடுக்கணும். தங்கை நமது குலப்பல் குன்றாமல் கொடுத்தோம். என்ன கொடுத்தீங்க? என்னைய முழக்கா காலையில இருந்து அப்படியே ஒரு மாதிரியா தானடா இருக்கா. வாருங்கள் வேடுவரே, நிமிர்ந்த நெஞ்ச நீண்ட பார்வையும். என்ன பொம்பளை கூப்பிட்ட உடனே போனா 10 வட்டிக்கு கடை வாங்கி செத்தே வர ஒழுக்கமா இருந்துக்க. நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே, வில்லெடுத்து விளையாட வேடுவர் குலமகனை, சொல்லெடுத்து உரையாடு முத்தம குணத்தோரே வருக. தாங்கள் யார்? வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணே கூட்டிட்டு போனேன், கொஞ்சம் நெஞ்ச மானத்தை வாங்கிட்டு விளையாட்டு இருக்கு. சேர்த்து வச்சு நீ பார்த்து பக்குவமாக பேசிட்டு வர. நீதியும் நேர்மையும் தனது இருகண்களாக மதித்து ஆனமாய கண்மம் என்ற மும்மணங்களை வென்று ரிக்கு அசுர் சாமும் அதர்வனம் என்ற 4 வேதங்களை போற்றி மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களை வென்று படை குட்டி சூழமைத்து அரண் நட்பு என்ற 6 குணங்களும் அமையப்பட்ட வள்ளிமாதே, இந்த காட்டுக்கு தலைவியே நீ வாழ்க. நான் யார் தெரியுமா? நம் இனத்தவன். இனமுறையோடு வேட்டைக்கு சென்றேன். ஒரு சேட்டையான மானை கண்டேன். சேட்டையான மானை கண்டவுடன் மானை கைப்பிடியாக பிடித்து கட்டி அணைத்து வீடு போய் சேர்க்கலாம் என்று ஆசைப்பட்டேன். தலைவிதான் இந்த இடத்துக்கு நீ அப்படி என்று சொன்னதனால் தலைவியிடம் கேட்டு பிடிக்க வேண்டும், கேட்டு பெறலாம் என்ற நோக்கத்தோடு நிற்கிறேன். மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு அழகான மான், எவ்வளவு பெருமையான மான், எவ்வளவு சிறப்பான மான் என்று மானுடைய அருமை பெருமையை சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள் பார்ப்போம். ஹலோ, அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன். காணாத ஆசையானே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே. இப்படிப்பட்ட ஒரு அழகான மானை
அன்பான மாடு தலைவி என்ற முறையில் தன்மானத்தோடு ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு, இனப்பற்று நாட்டுப்பற்று மொழிப்பற்று நம்ம 2 பேருக்கு உண்டு. வந்திருக்கமான பிடிப்போருக்கு அனுமதி மட்டும் தான். அனுமதி கொடுத்தா மான பிடிச்சிடலாமா? சத்தியமா. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது, இல்லாமல் ஒழிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தலை மெய். எங்கேயுமே முதல் தீர விசாரிச்சு பார்க்கணும். ஆனா பணிவு உயர்வை தரும், அந்த உயர்வு பதவியெல்லாம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பணிவெல்லாம் நல்லா தான் இருக்கு, வேகம் இருக்கு, விவேகம் இல்லையே. வேகம் யார்கிட்ட இருக்கும், விவேகம் யார்கிட்ட இருக்கும் தெரிஞ்சுக்கணும். வேகம் பாருங்க இளமையில இருக்கும், ஆனா உங்கள்ட்ட வேகம் இருக்கு. வீரமும் விவேகமும் தைரியமும் நல்ல சேட்டையும் இல்லைன்னா இந்த கடையை கையில எடுத்து வரவே மாட்டாங்க. அடப்பா, கணைய கையில எடுத்து வந்தவரை மான அடிச்சு புடிச்சிட்டு வந்தானே. இந்த கடைக்கு என்ன சக்தி தெரியுமா? என்ன சக்தி இருக்கு? கோரம், அகோரம், காந்தம், 3 தன்மை. அப்ப கோரம்னா என்ன? கோரத்தை ஏவி அடிச்சா உடம்புல உள்ள ரத்தம் பூரா கொட்டும். ஓ, அகோரம்னா? அகோரத்தை ஏவி இதுல போட்டா எதுலயா? உடம்பு மான் மேல போட்டா இல்ல மான் கையையும் உடைச்சு அனுப்பிச்சு விட்டுறேன் பாத்துக்கங்க. நான் தேடி வந்தது மானு, நான் கையில வச்சிருப்பது கணை. இந்த கணையில இதுல போட்டான்னு சொல்ல முடியும். ஒண்ணுக்கு சலச்சதுலன்னு தான் நான் தேடி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முன்னால நிக்குது. இதுல கணையில அடிச்சா சரி உடம்பு பூரா வெடி மருந்து மாதிரி பிச்சு எரியும். அப்ப இந்த காந்தம்னா? காந்தம், காந்தம் என்ற தன்மைய முக பார்வையில முன்னால காமிச்சா கவ்வி இழுக்கும். அப்படி இப்ப காமிச்சிட்டு வந்தானே, கவ்வி சேதப்படுத்தாம புடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. கவ்வி இழுக்கும்னா இந்த தன்மைக்கு வசீகரம். வசீகரம்னா என்ன? சரி, ஈர்ப்பு தன்மை. அவனுக்கு பேரு வசீகரம்னு வச்சதாங்க தப்பு. இப்ப வசியம் பண்ணி கொண்டு வர தெரியுது. அப்படிப்பட்ட வசீகர தன்மை புதுசா அவங்க தப்பு பண்ண மாதிரி பேசாம இருங்க. கடைக்கு உண்டு. ஆகையால அப்பேற்பட்ட தன்மை கணையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. பார்வை கெடாம, உடம்புல கரைபடாம, பாரபட்சம் விடாம, கண்ணு போயிராம, மூக்கு போயிராம, பல்லு எல்லாம் உடைஞ்சு சேதப்படாம பிடிக்கணும். கைப்பிடி அப்படியே தொட்டு. இல்ல, மான் பிடிக்கணும்னா முதல்ல மானுக்கான ஆசை இருக்கணும். என்ன ஆசை அப்படின்னா உன தோள் மீது ஆசை இருக்கணும், இல்லாத கொம்பு மீதாவது ஆசை இருக்கணும், அப்படி இல்லைன்னா மாமிசம் மீது ஆசை இருக்கணும். இப்படிதான் வேட்டைக்கெல்லாம் சொல்லுவாங்க. மன்னர்கள்லாம் வேட்டைக்கு போவாங்க. மானையோ மற்ற விலங்குகளை வேட்டையாடி தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த தலைகளை வச்சு காமிப்பாங்க. நாங்களும் வேட்டைக்கு போனோம்னு. இப்ப பாருங்க, அசைவ வேட்டைக்கு போனாங்க. அவங்க உணவுக்கே அந்த மாமிசத்தை சாப்பிடுவாங்க, வேட்டைக்கு போவாங்க. சில பேர் தோலுக்காக வேட்டைக்கு போடுவாங்க. அந்த தோலை எடுத்து தவம் செய்வதற்கு, ஆடைகளாக போட்டுறதுக்கு இந்த வேலையெல்லாம் அந்த பாப்பாங்க தோல்னால. நீங்க எதுக்காக இந்த இதெல்லாம் செய்யறவங்க பூலோகத்துல வாழக்கூடியவங்க. நீங்க மட்டும் தேவலோகத்துல. நான் வந்து இந்த மான தாரம்ன்ற சம்மதம் சொல்லிட்டா இந்த கணையில அடிக்காம, வளவரிக்காம, குழி வெட்டாம 2 கையால பிடிச்சு தூக்கி போய் என்னுடைய தாய் வந்து ஒரு பெரிய பஞ்சர மெத்த வச்சிருக்காங்க. சிவகிரி, சக்திகிரின்னு சொல்லி 2 மலை. இந்த 2 மலையில சக்தி வாழக்கூடிய மலையில எனக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட 2000 மைல் தூரம் நடக்கிறேன் பாருங்க. அது மாதிரி 2000 சுற்றளவு ஒரு இடத்தை ஒதுக்கி ஒரு பெரிய பரணை கட்டி, இந்த பரனுக்குள்ள அழகான ஒரு அற்புதமான பஞ்சன மெத்தை உற்பத்தி பண்ணி, இந்த மெத்தை உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கொடுத்துருக்காங்க. நீங்க தாரம்ன்ற சம்மதம் சொல்லிட்டா இதை அப்படியே வாரி சுருட்டி தூக்கி அந்த பஞ்சன மெத்தையில கொண்டு போய் படுக்க வச்சு 2 மூடை மல்லிகை பூவை தூவி விட்டு, எத்தனை மூடையா வெற்றி மாமா? 2 மூடை மல்லிகை பூவை தூவி விட்டு அந்த மானை கொண்டு போய் அந்த பஞ்சனையில கொண்டு போட்டு முதல்ல அழகு பார்த்து, கண்ணழகு பார்த்து, அதனுடைய அமைப்பெல்லாம் பார்த்து, உடம்புல பாரபட்சம் இருக்கா? பூ வாங்க வைக்கல, ஒரு 2 மூடை கிழிக்கிறாரு. இதெல்லாம் பேசுமா? இது பேசாதா? இல்ல நொண்டியா நுடமான்னு சொல்லி அந்த மெத்தையில அழகு பார்த்து அதுக்கு பிற்பாடு இதை அனுபவிக்கணும். காணாமல் வேணாலும் கற்றலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது. நானாமல் பேச்சு பேச்சு என்னும் பெருமுனை வந்தாலும் கீச்சு கீச்சனமாம் கிளிப்பிள்ளை. சொன்னதே சொல்றது கிளிப்பிள்ளை மாதிரி. மானை இருக்கு, மானை படிச்சுட்டு போனோம், மானை இருக்கு, மானை படிச்சுட்டு போனோம் அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல காணலை நீர் என்று கட்டுப்பிள்ளை தெரியும் மான்போல். வானூரி இளவகாத்த மதியிலா கிள்ளை போல், தேனினை உண்டு மயங்கிய தகமை போல் நான் உன்னை அரசன் என்று நாளையும் வீணாய் போக்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, மனிதனுக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த இறப்பின் காரணமாக ஆன்மா மட்டும்தானே தேவலோகத்துக்கு அந்த வைகுந்தமோ கைலாயமோ போகும் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மான் உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பா, நிஜமா மான் நிச்சயமா உன்னை தூக்க போறேன். என்ன உங்க அப்பனால கூட தூக்க முடியாது. சம்மதமா? ஏங்க, முதல்ல நான் மானும் கூட வர சம்மதமா? ஐயா, நீங்க கையில வச்சிருக்கிற கணக்கு காந்தம்னு ஒரு பேர் சொன்னீங்க. ஆமா. அத வசீகரிக்கக்கூடிய தன்மைன்னு சொன்னீங்க. கம்பி இழுக்கும். நம்ம கையில இருக்கிறது பிரம்பு. பிரம்பு அது. ஆமா.
கருங்காலி கம்புலயே அப்படின்னு அதுக்கு விலை கட்டிலாம் நான் பெரம்பு. திரும்பியே அப்ப வந்துட்டேன். பெரம்புனா குறி சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன். அதனாலதான் உங்க முகத்தை பார்த்துட்டு ஆஹா. நல்லா சொல்லலாம்னு வந்திருக்கேன். உண்மையிலே அது சொல்லுங்க. காந்தத்தை தன்மை கொண்டது. நீங்க- ஆனா இந்த தன்மை என்ன தெரியுமா? நீங்க குறி பேசுறவங்க கூட பேசாத அளவுக்கு நான் வாய் பேசிட்டு நீங்க இருக்கேன். பெரம்ப வச்சு குறிய சொல்லுங்க, நான் குறிய பாக்குறேன். ஆமாங்க, உங்க பழக்க தோசத்தை இதுல விடலையே. இதுல என்ன தப்பு? அது சரி. நீங்க வந்து என் குறிய சொல்லுங்க, ஏய், ஏய், நான் உண்மையிலே குறிய உங்க பாக்குறேன். முகத்தை பார்த்தாலே உங்க கண்ணை பார்த்தாலே சொல்லிருங்க என்னுடைய குறியாகப்பட்டது. என்ன காரணம் தெரியுமா? எப்படி? நீங்க மான தேடி வரல, என்னைட்டு பொய் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கலாம்னு வந்துருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப நான் சொல்றேன், மான்கள்ல மான் வேணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா. மான பிடிக்கணும்னு வந்திருக்கீங்களே. சத்தியமா? மான பிடிக்கிறதுக்கு தைரியம் இருந்தா போதாது, நிறைய இருக்கு. மனசு தைரியமா வேணும், மனதுல தில் பேச்சு இருக்கு. திறமையும் வேணும். பாருங்க, எல்லாருமே யுத்தம் புரியலாம்னு சொல்லி போர்க்களத்துல போய் யுத்தம் புரிய கூடாது. மல்யுத்தம்னு ஒண்ணு இருக்கு. ஆயுதம் இல்லாம இந்த ஆயுதம் இல்லாம மல்யுத்தம் பண்ணுவது. அதுபோல நான் என்ன சொல்றேன், சரி, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொன்னா மான புடிச்சு நானே கை மேல தரேன். மான பிடிக்க கூடிய தைரியமும் தில்லும் திறமையும் ஐயா, சக்தியும் உடம்ப பார்த்தாலே தெரியும் தைரியமா தின்னமா நீங்க மான புடிச்சிருவீங்க. எனக்கு இருக்கு. ஆனா கேட்கிறதுக்கு பதில சொல்லிட்டு நீ மான தூக்கிட்டு போ. ஆனா உன் பேச்சுல ஜெயிச்சிரோம்ன்ற வல்லமை இருக்கு எனக்கு. ஆமா, பார்க்கலாமா? அப்புறம்? என்னை காட்டில் நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா பாப்போம். உங்க மான மிளகுன ஒரு மெடல இன்னைக்கு அடிமை எழுதி தரேன். எங்க பாப்போம்? பார்க்கலாமா? பாப்போம். இந்த இடத்துல ஆ. நம்மள பிறக்கிறோம், ஆமா, இருந்தாலும் ஆன்மா மட்டும் மேல போகும். ம். இந்த உடம்போட மேல போக முடியுமா? போகலாமே, யோ, உடம்போட மேல போக முடியுமா? போகலாமே. யார் போக முடியும்? உடம்போட சொர்க்கத்துக்கு போனது மகாபாரதத்துல தர்மரும் தர்ம தேவதை. அது படிச்சவங்க, ஆ. அதெல்லாம் நம்மள கதையில படிச்சிருக்கோம். போகலையாவுங்க? இருங்க, படிச்சு தெரிஞ்சிருக்கோம். சரி. அது சான்றாகப்பட்டது வரலாறு கிடையாது, நம்ம பார்த்தது கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், ஆ. இந்த உடம்போட சொர்க்கலோகம் போனதாக ஒரு சான்றே இருக்கு. ஓஹோ, அப்படி புவியில இந்த மதுரை மாவட்டத்துல ஒருத்தர் பிறந்து போனார். அது யார்? ஏமா ம், நல்லா பேசுனேன். ம். வாழைப்பழத்துல வச்சு ஊசி ஏத்துவாங்க பாவம் ஓடுறதுக்கு. ஆ. ஏன்னா ஒரு சில குடும்பத்துல செய்வனை எடுக்கணும், செய்வனை வைக்கணும்னா அது வினைன்னு சொன்னாவே நமக்கு தான் அது வந்து சேரும், நம்ம தெரிஞ்சுக்கணும். பச்சரிசி மாவை பிடிச்சி ஒரு பெண்ணா உருவமா செஞ்சு வாழைப்பழத்தை வச்சு ஊசியில வச்சு பாவையை வச்சு ஏத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல அந்த பிணி விலகுறதுக்காக. நீ பேச்சுக்களை பேச்சு வாழைப்பழத்தை வச்சு ஊசி ஏத்துறமா ஏத்துறியே. இப்ப இருக்கா திறமை? பேச்சு பேச்சு சொன்னா மட்டும் போதாது. உயிரோட உயிரோட சொர்க்கத்துக்கு போனது மகாபாரதத்துல தர்மர் தர்ம தேவதை. தர்மர் போனாரு. தர்ம தேவதைன்னு நாயாக வந்து அவளும் கூட போனா. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நரகத்துல காமிச்சாங்களாம். என்ன நரகத்தை காமிக்கிறீங்க? நரகம்னா இப்படிதான் இருக்குன்னு அவர் தெரிஞ்சது, அப்புறம் சொர்க்கமே போனாராம். அதை நான் கேட்கல. நான் சொல்றது தர்மர்கள் எல்லாம் வாழ்ந்தது வேற ஒரு காலம், துபாவர யுகம். நான் சொல்றது கலியுகத்துல. அது நம்ம மதுரை மாவட்டத்துல பாண்டிய நாட்டுல பிறந்த ஒரு ஆண்மகன் போனார். யார் அந்த ஆம்பளை? இந்த ஆம்பளைக்கு தெரிஞ்சா சொல்லும், இல்லைன்னா பேசாம நில்லும். மதுரை மாவட்டத்துல ஒரு ஆண்மகன் பிறந்து உயிரோட சொர்க்கத்துக்கு போன பக்தர் யாரு? அவர் எங்க சொர்க்கத்துக்கு போனார்? அவர் பேர் என்ன? மதுரை மாவட்டத்தில் பிறந்தாருன்ற. சரி, மதுரை மாவட்டத்தில் பிறந்தவரை நான் சொல்றேன். அவர் உயிரோட சொர்க்கத்துக்கு எங்க போனாரு, எப்படி போனாரு, அவருக்கு என்ன பேரு அப்படின்ற நான் சொல்றேன். இதுக்கு விளக்கத்தை நான் சொன்னா நீ என்ன தன்மானம் தர்ற? சன்மானம் தானே மானு உங்க கை மீது. என்ன துள்ளி பீமன் மாதிரி ஓடி வர்ற? ஏன் துள்ளி அவன் ஓடி வர முடியுமா? பீமன் அவன் 16,000 யானைகள் பலம் கொண்டு துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. டிஎம்எஸ் உங்க பாட்டை கேட்கல, கதையை சொல்லுமையா. கதை நிறைய சொல்லுவேன். கதையா சொன்னா, கதைக்கு விளக்கம் சொன்னா என்ன தன்மானம் தர்ற? வா பாப்போம். தர்றம்ன்ற சம்மதம் சொல்றியா? கொண்டாங்கனே. தர்றம்ன்ற சம்மதம் தர்றியா? முதல்ல நீங்க பதில சொல்லுங்க. எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னிலையிலேயே உங்களுக்கு மான கொடுக்குறேன். எல்லாம் பாத்துக்கிருக்காங்க. கதையை சொல்றேன். 5:30 மான கொடுக்கலாம்னு நான் முடிவுல இருக்கேன். அஞ்சரை என்பது பிரம்ம முகூர்த்தம் முடிகிற நேரம். அந்த நேரத்துல மான கொடுக்கலாம்னு 5:27 முடிக்கணும். இதுதான் பிரம்ம முகூர்த்தம். 5:30 தாண்டிட்டா அது ராவு காலம். பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள என்னுடைய சொட்ட வாழை குட்டி மான அப்படியே கட்டி அணைச்சிருவேன். பதில சொல்லுமையா. பதில சொல்லவா? பொம்பளை பிள்ளை கேட்டுப்புட்ட, ஆம்பளை பிள்ளை சொல்லலைன்னா பெரிய மானக்கேடாகி போயிடும். விளக்கத்தை சொல்கிறேன். என்ன தன்மானம் தரேன்றது அப்புறம் பார்ப்போம். இப்போ மதுரை மாவட்டம் பிறந்தார். அவர் யாருன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா திருவாதூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இந்த இருக்கு, பக்கத்தில் இருக்கு. இந்த திருவாதூரில் ஒருத்தர் பிறக்கிறார்.
எப்படி பிறக்கிறாரு? வேதநாயகி அம்பாள் அப்படின்னு சொல்லி சிவனும் சக்தியும் திருவாரூர் ஒரு ஆலயத்தை காத்துக்கிட்டு அந்த ஆலயத்துக்கு அடிவாரத்தில் ஒருத்தர் பிராமண பிள்ளையா ஒருத்தர் பிறக்கிறார். அவர் யார்? அவர் யாருன்னா திருவாரூர்ல பிறந்தவர் மாணிக்க வாசகர். ஒரு பிராமணருக்கு அற்புதமான ஒரே மகனா பிறக்கிறார். இந்த ஒரே மகனா பிறந்து மதுரை ஆளப்பட்ட பாண்டிய மன்னன்ட்ட போய் மந்திரியா வாழ்றார். அப்படி மந்திரியா வாழும்போது மன்னர் ஒரு நாள் இந்தவரை கூப்பிட்டு, ஐயா எனக்கு குதிரை வேணும் ஏன்றார். குதிரைனா எத்தனை குதிரை வேணும்? 700 குதிரை வேணும்ன்றார். ஆக 700 குதிரை வேணும்னு சொன்னா பொன்பொருளை பூரா ஆபரணமா கட்டி மூடையா கட்டி விலை உயர்ந்த பொருட்களை பூராமே மூடையா கட்டி மாணிக்க வாசகர் தலையில தூக்கி விட்டுறாங்க. மாணிக்க வாசகர் தலையில சுமந்துக்கிட்டே போறார். எங்க போறாரு? குதிரை வாங்குறதுக்காக, மன்னருக்கு குதிரை வாங்குறதுக்காக புதுக்கோட்டைக்கு பக்கத்துல அறந்தாங்கி என்ற ஊர். அறந்தாங்கி என்ற ஊருக்கு பக்கத்துல திருப்பெருந்துறை அப்படின்ற ஊருக்கு போயிடுறாரு. நடந்தே போன உடனே அந்த திருப்பெருந்துறையில நடந்து போகும்போது கால் கடுத்துருச்சு. கால்லாம் கடுக்குது, அசதியா வருதுன்னு சொல்லி அந்த திருப்பெருந்துறை என்ற ஊர்ல ஒரு குறுந்தடி மரத்துல அடிவாரத்துல கீழே உட்கார்றாரு. மரத்து நிழல்ல உட்கார்றாரு, அசந்து படுக்கிறாரு. படுத்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய சோலையா இருக்கேன்னு சொல்லி, ஞானமான இடமா இருக்கேன்னு சொல்லி இந்த மூடையை அவிழ்த்து பார்க்கிறாரு. பொன்பொருள் நிறைய இருக்கு. அப்ப இவ்வளவு பொன்பொருளை வச்சு குதிரை வாங்குதான்னு சொல்லி அதே குறுந்தடி மரத்துல அந்த பொன்பொருளை பூரா வித்து அந்த ஊர் ஆட்களை பூரா கூப்பிட்டு ஒரு பெரிய உயர்ந்த ஆலயத்தை கட்டி போறார். என்ன ஆலயம்? சிவனுடைய ஆலயத்தை கட்டுறார். சரியான சிவபக்தன் மாணிக்க வாசகர். சிவனுடைய ஆலயத்தை கட்டினவன அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன வைக்கிறாரு? ஆவுடை அப்பன் அப்படின்ற பேர் நாமத்தை சொல்றாங்க. இது நாளடைவில் அந்த கோயில் ஆவுடை அப்பன் என்ற பேரு ஆவடையார் கோவில், ஆவடையார் கோவில் அப்படின்னு சொல்லி பேர் நாமத்தில் மாறிடுச்சு. உடனே கோயிலை கட்டி முடிச்சிடாரு. சிவன் நினைச்சு தவம் பண்றாரு. சிவன் காட்சி கொடுக்காரு. என்னை கூப்பிட்ட காரணம் என்னையா? 700 குதிரை வேணுமுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப 700 குதிரை வேணும்னு சொன்னா திருப்பரந்துறை என்ற ஊருக்கு பக்கத்துல 700 மங்கலம் அப்படின்ற ஊர்ல 700 நரிய பரியாக்கி தர்றார். நரிய பரியாக்கின ஊரு 700 மங்கலம். வாங்குறாரு, மதுரையில் கொண்டு ஒப்படைக்கிறாரு. பாண்டிய மன்னன் பார்க்கிறாரு, குதிரை பூராமே அழுக்கா இருக்கே, பதியா இருக்கேன்னு சொல்லி இந்த குதிரையில பூராமே மதுரை வைகை ஆத்து தண்ணியில போய் குளிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னர், பாண்டிய மன்னர். எல்லாரும் கூட்டி கொண்டு போய் குளிப்பாட்டுறாங்க. அப்படி குதிரையை குளிப்பாட்டும் போது குதிரை பூராமே உடம்புல தண்ணி பட்டவன நிறைய மாறி தத்தி தத்தி ஓட ஆரம்பிச்சிருச்சு. மதுரையில பரி நிறைய மாறி தத்தி தத்தி ஓடியதால் மதுரையில தத்தனரி அப்படின்ற தனி சிறப்பு. நரி போய் மேட்டுக்கு ஓடியதால் நரிமேடு அப்படின்ற தனி சிறப்பு. பார்த்தாரு மன்னர், ஏண்டா குதிரை வாங்கிற சொன்னா நரிய வாங்கி வந்தாடா அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை அடிச்சு சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. அப்ப மன்னர் பக்தனுக்காக சிவபெருமான் சோழ நாட்டை விட்டு மதுராபுரிக்கு போய் புட்டுக்காக மண் சுமக்க போறார். மந்தி என்ற கிழவிக்கு ஆண்மகன் இல்லைன்னு சொல்லி உடைஞ்ச புட்டை பூரா சிவன் சாப்பிட்டு வைகை ஆத்து தண்ணி மதுரையை அழிக்குதுன்னு சொல்லி எல்லாரும் போய் அடைக்கும் போது இவரும் போய் அடைக்க போறாரு. அடைக்க தெரியல. உடனே மன்னர் பெரும்பெடுத்து வந்திருப்பது சிவபெருமான் தெரியாம ஓங்கி முதுகுல போய் ஷடார் அடிக்கிறார். அரசர் போய் சிவபெருமானை அடித்த அடி அரசர் அடி மதுரையில் இன்னைக்கு இருக்கு. அடி வாங்குறாரு. உடனே மாணிக்க வாசகரை கூட்டிக்கிட்டு நேரடியாக வந்துறாரு சீர்காழி சிதம்பரத்துக்கு. சீர்காழி சிதம்பரத்தில் வந்து தில்லை காட்டுக்குள்ள மாணிக்க வாசகரை மட்டும் ஒரு ஆண்மானா படைச்சு ஒரு பெண்மானோட உறவு கொள்ள வைக்கிறார். கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரிக்கு சொர்க்கம் கிடைக்காதரா, ஒரு கல்யாணத்தை பண்றா அப்படின்னு சொல்லி மிருகமா மாறி மானும் ஆண்மானும் பெண்மானும் உறவு கொண்டு மான் நிக்க வா சகாயா திருவாசகம் என்ற நூலை எழுதிய மாணிக்க வாசகா, உனக்கு இன்றையோட இப்பொழுது தில்லையிலே சொர்க்கம்டா அப்படின்னு சொல்லி தில்லையிலே சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டவர் மதுரை மாவட்டம் மேலூர் தாழையாவில் பிறந்த மாணிக்க வாசகரே. இதான் உண்மை கதை. கேட்குறீங்களா கேட்கலையா? அருமையான விஷயம் தாங்க. ஏற்றுக்கொள்ளலாம்.
இதாங்க உண்மையான நடந்த கதை. மதுரையில பெரிய புராணத்துல வீடு திருவாதூர் மண்ணுக்கு பெருமையை தேடி தந்தவர் மாணிக்க வாசகர். சிவபெருமான்ட்டி அதிக பக்தியில் பேசினவர் அவர்தான். அவருக்கு தான் உயிரோட சொர்க்கம். அதனாலதான் பாருங்க சொல்லுவாப்பா கோசமங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல கூட மாணிக்க வாசகருக்கு இன்றும் சிலை உருவம் உண்டு. அதாவது 1000ல் ஒருவன் என்று அவனுக்கும் பெயர் உண்டு. அதனால இந்த மாநிலேன்னு நான் எப்படி சொல்றேன். ஆமா இவ வீர சூரே மதுரக்கார மாமே மாமே இவ வீர சூரே மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போடே மணமகன நானே பாரே அட பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நாளொன்று வச்சாச்சு நலங்கோட கல்யாணத்தே இவ வீர சூரே மதுரக்கார மாமே மாமே உனக்கு மாலை போடே மணமகன நானே பாரே கனகா வண்ணமயிலு கண்ணு படுவோ சின்ன குயிலு கொஞ்சம் எழிலா கம்பளமா பட்டாணி மண்ணு கொள்ளுதா பொம்பளை கிட்ட தெரிஞ்சுக்கணும் வம்பி இழுத்தா என்ன நடக்கும் புரிஞ்சுக்கணும் பட்ட பிள்ளைய கண்ணமடிதான் நடந்துக்கணும் பட்டு புடவை பாவாடைய துவச்சு எடுத்து கொடுத்திடணும் நாளொன்று கேட்காம காதோட பூத்துக்கலாமா மாமே மாமே ஐயா குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரைக்கு சொந்தம். அதான் சொந்தமாயிட்டு போகுது. எனக்கு நேரங்காலத்தோட நீங்க மண்ணு பிடிக்குன்னு சொன்னீங்களே குள்ளநரை மாட்டிக்கிட்டா நீங்க பாடுனால வாசிக்க மாட்டாங்க மாட்டிக்கிட்டா. மாட்ட மாட்டாங்க. நான் உத்தரவு கேட்டுட்டேன். மானுக்கு அடையாளத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதாங்க அதாங்க ஆமா. நீ இப்படிதான் கேட்க போறீங்கன்னு நான் பாடுறேன். மானுக்கு உண்டான அடையாளம். அடையாளம். ஏன்னா நீங்க 5:30க்குலாம் பிரம்ம முகூர்த்தம் சொன்னீங்கல்ல, அந்த முகூர்த்தத்துக்குள்ள உங்க மான பிடிங்க. இதை விட முகூர்த்த காலத்தோட நான் போகணும். இதை விட என்னட்டா, ஒரு வாஸ்து கிளம்பும் போது ஒரு வீடை கட்டலாம். இந்த வாஸ்து கிளம்பும் போது வாஸ்து பிரகாரம் வீடு கட்டினாத்தான் குடும்பத்துல பிணிபெளி இல்லாம எந்த ஒரு வியாதி இல்லாம சௌபாக்கியமா வாழலாம். ஆமா. இந்த வாஸ்து பிரகாரம் கொஞ்சம் ஒரு அடி பிசகு மாறிட்டாலும் ஒரு துளி போனாலும் உடம்புல பிணியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சரியான பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள வாஸ்து பிரகாரம் நீ ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அதுக்கு இன்னைக்கு நல்லாசையோடு நிலை வைத்து நிலையா வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆமா. அதனால எனக்கு உத்தரவு நம்ம ஊருக்காக அரும்பாடுபட்டு நீ அடையாளம் என்று உனக்காக நீ அடையாளம் கேட்டதுனால இன்னொரு முறை நமது கட்டிக்குளம்லாம் நிறைய வந்துட்டே இருக்கணும். நிறைய பேசலாம். அப்படி வரும்போது வாய்ப்பு கிடைச்சுனா கூட உங்களுக்கு பேச செம்மையா வாய்ப்பு பேசுவோம். கண்டிப்பா கிடைக்கும். பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. ஆகையால அடையாளத்தை காயாத கானகத்தே நின்றுளாவும் காயாத கானகத்தே நின்றுளாவும் காரிகை காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரிகையே காண குறவர் கண்மணி என பலர் காண குயிலே நிகர் கொடையது மேயா
சாயாத 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 நல்ல ஜாதி மானே மான் வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ மான் வர ஒரு மான் வர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ உண்டோ. இது மானுக்கான சரியான அடையாளமே இல்ல, பொய் சொல்றீங்க நீங்க. இது என்ன அடையாளம்? இது பெண்ணுக்கான அடையாளம். இது ஒரு அழகான பெண்ணு. யார் அது? அது புலிமுட்டை ராமசாமி. ஆற்றங்கரை ஓரத்தில அங்கே நின்ற பருவமா அழகழகா ஆடை கட்டி படகு வந்து வந்தவளா நிறைஞ்ச இன்பம் தந்தவளா நேற்றிரவு வந்தவளா நிறைஞ்ச இன்பம் தந்தவளா அவளா இவளா என்று அவள் என்ன மனசில் அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன கிளிப்பிள்ளை 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 கண்ணென்ன கண்ணென்ன கடங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுங்கி வர்றவன் யாரு குண்டுமணி பூவை கொண்டு குலுங்கி கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா கட்டி முகம் வந்தவளோ இவ காதல் வந்தவளோ அவளா இவளா என்று அமைவதென்ன மனசில் அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நடப்பதென்ன கிளிப்பிள்ளை 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 கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்ன இன்னைக்கு நினைச்சா தூக்குவாரு வேடுவாரு. அண்ணா! அண்ணா! ஆவி பயலே, பயமாத்துறதுக்கே அம்பிட்டு வருவாங்க. அண்ணா, வந்த வேடுவர் மானை எல்லாம் தேடி வரலையா? எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார் அப்படின்னா, என்னை தான் தேடி வந்தேன் என்று சொல்லி. அப்படியா? ஆமாம் அண்ணா. இருடா, அது அப்புறம் தேடி வந்தாரா? நமது சிவகங்கை மாவட்டம் மானாமரை ஒன்றியம் மிளகுனூர் கிராமத்தில் 11 ஸ்டார் நண்பர்களால் நடத்தப்படும் கடம்பா. 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் நமது மிளகுனூர் கிராமத்தார்கள் முன்னிலையில் மதுரை பாண்டிச்சாமி நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தில் மனைவி எம்.ஆர். ராஜதுரை அவர்கள் சிவன் வெள்ளச்சாமி, கே பெருமாள் அவர்கள் குடுகுடுப்பை பாண்டிமுனி மற்றும் கே.பி. கார்த்தி அவர்கள் அன்பு தம்பி பபுன் காலை மற்றும் ஆர் சினேகா டான்ஸ், அமுதராணி வள்ளிநாயகி சிறப்பான முறையில் கருப்பசாமி ஹார்மோனியம், பி.எஸ். மருது அவர்கள் மிருதங்கம், பாண்டிச்சாமிக்கு வள்ளி நாயகன். இதுலேயும் வருது லட்சுமணி ஆல்ரவுண்டு, ஆர்டி கருப்பரசா சீன்தாளம், ஒலியமைப்பு லாவண்யா ஆடியோஸ் சிறப்பான 11 ஸ்டார் நண்பர்கள் குழு மிளகுனூர். பதிவு எண் 99 அண்டு 15 மற்றும் கிராம பொதுமக்கள் நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ளம் அன்பு மாமா கே புதுக்குளம் கண்டெடுத்து வி.எம். அழகுராஜ். அப்பா உப்புச்சிட்டியா? கொண்டா. அண்ணா, முருகனை வணங்கலான்னு ஒரு ஆசை. சீக்கிரம் வா. பெருமானை வணங்கடா. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், முதல்வன் வைபவம் பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், விறுவிறு பாண்டி முதல்வனின் வைபவம் பெருநாள். வைகாசி விசாக திருநாள் வைகாசி விசாக திருநாள், அந்த வண்ண வடிவேல் பெருநாள். வடிவேல் குமரன் திருநாள், வடிவேல் குமரன் திருநாள் சோமவாரத்து திங்கள் பெருநாள், கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள், கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள் கருணை கொள்கின்ற பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். வள்ளி சுவாமி, வேடனாக வந்து இப்பொழுது வேல் முருகனா காட்சி தர்றது நானே தான். வேல் முருகன், வெற்றிவேல் முருகன், வெற்றிவேல் முருகன். சுவாமி, தாங்களை காண வேண்டும் என்றுதான் பிறவி எடுத்து நான் பக்த கோடிகள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறேன். இருந்தாலும் தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரமாக அமைந்தாலும் முதலிடம் முதல் தரம் அப்படியா? எனக்கு மட்டும்தான் வேண்டும். நாட்டு மக்கள் எல்லோரும் தெய்வானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தெய்வானை என்று சொல்லி நாடும் செழிக்கும், இன்புற்று வாழ்வார்கள்.
நலமுடன் வாழ்ந்து நலமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் உனக்கும் வரத்தை தருகிறேன். வள்ளி தெய்வானை என்றே சொல்வார்கள். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், நடந்துக்க வேணும். ஊரகல வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால்பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால்பானை பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும், யானை தங்க வேணும். ஊரகல வாழ வேணும். பவராரே, உலகில் ரூபம் பாதார ரூபமுழங்கு ஸ்ரீராம ரூபமுழங்கு நித்திய ஜெயமங்கலம் சுபமங்கலமே. ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமி நமः. இதுவரை நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமையாக ஒளிவிலி அமைத்து கொடுத்து நமது மிளகனூர் மாநகரம் கண்டெடுத்து லாவண்யா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ள மாமா புதுக்குளம் மாநகரம் கண்டெடுத்து எம் அழகு ராஜா அன்பு மாமா சார்பாகவும் சிறப்பான யூடியூப் சேனல் எடுத்து கொண்டு மேடை நாடகம் யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்கள் சார்பாக எங்கள் கலை குடும்ப சார்பாக நன்றி கிடந்த வணக்கம்.